அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஃபுல் வீடியோ தான் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல. ஏன்னா நான் மீன் கிளீன் பண்றது, சோறாக்குறது, குழம்பாக்குறது கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போமே, வீடியோ போகுதா அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி அந்த அளவுக்கு யாரும் வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் ஒரு ஆசை தான். சரி போட்டு பார்ப்போம், போறது போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். நான் மீன் வாங்கியிருந்தேன். இந்த நேற்று தான் வாங்கியிருந்தேன். இந்த மீன் பேர் வெலை மீனா அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சாலை இது ஒரு 1/2 கிலோ 200 சாலை மீன் ஒரு 50 ரூபாய்க்கு, மொத்தம் 250 ரூபாய்க்கு வாங்கி அதை கொண்டு கிளீன் பண்ணோம். மீன் எனக்கு கட் பண்ணலாம் தெரியவே தெரியாது. கிளீன் ஏதோ பண்ணுவேன், அல்ஹம்துலில்லாஹ்னு கிளீன் ஏதோ பண்ணுவேன். மற்றபடி கட் பண்றது வைக்கிறது தான் அந்த அக்காவே கட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு கிளீன் பண்ணக்குள்ளே வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அதோட மீனை நல்லா கழுவி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, அதெல்லாம் எங்க மாமியார் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நல்லா உப்பு போட்டு கழுவணும், அப்பதான் சுத்தமா ஆகும். அந்த வலுவலுப்பெல்லாம் போகணும், என் மாமியார் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி நானுமே அவங்க சொன்ன மாதிரி கழுவி கிளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, அதோட நல்ல தண்ணிலையும் உப்பு தண்ணிலையும் கழுவி எடுத்து வச்சுட்டு, அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணோம். குழம்புக்கும் ஃப்ரைக்கும் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த சைடு சோறு ஒலை வச்சு கொதிச்சு சோறு வெந்துருச்சு. சோறு வெந்துட்டு இருக்கு. அது அந்த இடையில சோறையும் வடிக்கணும் வேற. அதுக்கப்புறம் புளி குழம்பு, இது மீன் குழம்புக்கு நல்ல மசாலா ரெடி பண்ணல. அதனால புளி கரைச்சி ஊற்றி மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சோறு வெந்ததுனால அதே இடையில சோறையும் வலிச்சு விட்டுட்டேன். அப்புறம் இந்த சைடு நம்ம மீன் குழம்புக்கு பூண்டு இடிச்சு போட்டு, அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு, எண்ணெயில வெந்தயம் பூண்டு இடிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் பேஸ்டா அரைச்சி வச்சிருக்கேன். வெங்காயம் தக்காளி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம புளித்தண்ணியில மசாலா கரைச்சி வச்சோம்னா அதையும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு மீன் ஃப்ரைக்கு மசாலா தேய்ச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கிட்டு மீன் நல்லா தண்ணி கொதிச்சதுனால, குழம்பு கொதிச்சதுனால நான் அங்கிட்டு மீன் தலையை தான் போட்டேன். மற்றபடி மீன் போடல. ஒரு 2 3 சாலை போட்டு தலை போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். லைட்டா உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் ஊற்றி போட்டுக்கோங்க. நான் தேங்காய்லாம் போடல. தேங்காய் போடாத மீன் குழம்பு இந்த சைடு மசாலா தடவி எடுத்து வச்சுட்டேன். அதோட மீன் குழம்பு இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பொரியல் பண்ணேன். பீன்ஸ் பொரியல் தான் பண்ணேன். ஏதாவது ஒரு பொரியல் இருந்தாதான் சாப்பாடுக்கு நல்லா இருக்கும். அதனால பீன்ஸ் பொரியல் போட்டு அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த சைடு மீன் ஃப்ரை, அந்த பீன்ஸ் பொரியல் ஆக்கணும்னா அதே சட்டில நான் பீன்ஸ் எடுத்து தனியா வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொரியல் ரெடி ஆனதுக்கப்புறம் மீன் அதே தவால போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளவுதான். இன்னைக்கு இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.